Hi friends, வணக்கம். வெல்கம் பேக் டு Anira Trendz சேனல். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் சிம்பல் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஃபியூச்சரில் போடுற வீடியோஸ்க்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். இன்றைக்கி நம்ம இந்த கிராண்ட் டிசைனர் போட் நெக் ப்ளவுஸ் டிசைன் பார்க்கலாம். ஸோ இது ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் இந்த லுக் பார்க்கும்போது எனக்கு எப்படி இருந்ததுன்னா, இதுக்கு மேலே நம்மளுக்கு என்ன வேணும் வாழ்க்கையில் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் வந்தது. எனக்கு அவ்வளோ பிடிச்சிது. ஸோ உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு பேசிக்காக நம்மளுக்கு ஒரு மெட்டல் பெண்டன்ட் வேணும், அப்புறம் கோல்ட் காயின்ஸ், அவ்வளோதான். ஃபஸ்ட்டு போட் நெக் உங்களுக்கு என்ன அளவு வேணும்னு சொல்லி மார்க் பண்ணி வாங்கிக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்சால் மார்க் பண்ணுங்கள், இல்லைனா டெய்லர்கிட்ட கொடுத்தீங்கன்னா மார்க் பண்ணி கொடுத்துருவாங்க. ஈவன் நீங்கள் இதை ஸ்டிச்டு ப்ளவுஸ்லேயும் பண்ணலாம். இதில் நான் சென்டர் மார்க் பண்ணி கீழே கொண்டு வந்துக்கிறேன். கீழே உங்களுக்கு எந்த இடம் உங்களோட பேக் ஷோல்டர் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல மிடில் பார்ட் நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ பேக் சைடு ப்ளவுஸோட மிடில் பார்ட் மார்க் பண்ணிவிட்டு இப்போ இதில் நான் ஒரு சர்க்கிள் போட போகிறேன். ஸோ சர்க்கிள் ட்ரா பண்ணுறதுக்கு நான் இங்கே ஒரு சிடி எடுத்திருக்கேன். நீங்கள் காம்பஸ் இல்லை எனி அதர் மெட்டீரியல் யூஸ் பண்ணலாம். பட் எனக்கு சிடி கரெக்டான சைஸில் இருந்தது. இதுக்கு இன்னொரு ரீசனும் இருக்குது. நான் அடுத்தது அந்த ஒரு சின்ன ஒரு டெக்னிக் நான் உங்களுக்கு அடுத்தது நான் சொல்கிறேன். ஸோ இதில் தான் நம்ம மிடில் இந்த பெண்டன்ட் வைக்கிறோம். இது ஒரு ஆன்டிக் பெண்டன்ட். நீங்கள் மேட் ஃபினிஷில் கூட வைக்கலாம். உங்களோட சாரீ எந்த மாதிரி இருக்கோ அதில் என்ன கலரில் இருக்குது, ஐ மீன் ஃபுல் கோல்டில் இருக்கா, ஷைனிங் கோல்டா, மேட் கோல்டா, இல்லை ஆன்டிக் கோல்டா பார்த்துட்டு நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கலாம் பெண்டன்ட்டு. ஸோ இப்போ நான் ஃபேப்ரிக் க்ளூ அப்ளை பண்ணி ஸ்டோன் செயின் ஒரு லைன் கொடுத்துக்கிறேன் நெக்லைனுக்கு. அதுக்கப்புறம் எப்பவும் போல் இதுக்கு மேலேயும் கீழேயும் நம்ம பால் செயின்ஸ் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி எப்போவுமே ஃபேப்ரிக் க்ளூ ஃபஸ்ட் டைம் அப்ளை பண்ணும்போதே 3 லைனும் கொடுக்குற அளவுக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. ஏன்னா 1 by 1 நீங்கள் ஃபேப்ரிக் க்ளூ கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதே மாதிரி சர்க்கிள்க்கும் நான் ஃபேப்ரிக் க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன். பட் இங்கே பார்த்திங்கன்னா தின்னாக தான் போட்டுட்ருக்கேன். ஏன்னா இங்கே ஃபஸ்ட்டு நம்மளுக்கு அந்த ஷேப் ரொம்ப முக்கியம். நெக்லைன் ஷேப் ஈஸியாக கொண்டு வந்துடலாம், அது அவ்வளோ கஷ்டம் இல்லை. பட் இந்த ரவுண்ட் ஷேப் கொண்டு வரது கஷ்டம். ஸோ நம்மளுக்கு ஒரு கைட்லைனுக்கு ஃபஸ்ட்டு ஒரு லைன் வேணும். எய்தர் நீங்கள் செயின் ஸ்டிச் கூட போடலாம் இந்த இடத்துல. ஸோ தட் உங்களுக்கு சர்க்கிள் பர்ஃபெக்டாக வரும். பட் நம்ம இப்போ செய்ய போகிறது அதை விட ஈஸியான மெத்தட். ஃபஸ்ட்டு இப்படி ஒரு லைன் ஸ்டோன் செயினை ஸ்டிக் பண்ணிவிட்டு இப்போ உங்களோட சிடி ஆர் எனி அதர் ஆப்ஜெக்ட் தூக்கி நடுவில் வச்சுருங்க. ஸோ அதுவே உங்களுக்கு பியூட்டிஃபுல்லாக கைட் பண்ணி கொடுத்துரும். உங்களோட சர்க்கிள் பர்ஃபெக்டாக ஃபிக்ஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் அது கொஞ்சம் ட்ரை ஆகட்டும், அதுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. அதுக்குள்ளே நான் என்ன பண்ணிக்கிறேன்னா வெளியே ஒரு அவுட்டர் லைன் ஒரு லைனுக்கு பால் செயின் கொடுக்குறேன். ஸோ இது நல்லா ட்ரை ஆகட்டும், அதுக்கப்புறம் நம்ம இதை ரிமூவ் பண்ணி எடுக்கலாம். ஸோ இப்போ ட்ரை ஆகிடுச்சு. இப்போ கொஞ்சம் ஸ்லோவாக ரிமூவ் பண்ணி எடுங்க. அந்த சீடியை எடுத்திங்கன்னா உங்களுக்கு பிக்சர் பர்ஃபெக்டாக சூப்பராக உங்களுக்கு சர்க்கிள் வந்துடும். ஸோ ஒரு லைன் ட்ராப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒர்க் பண்ணுறத விட இந்த மாதிரி ஆப்ஜெக்ட் வச்சு அதனுடைய ஷேப்லேயே ஒட்டிட்டிங்கன்னா இவ்வளோ நீட்டான உங்களுக்கு ஒரு சர்க்கிள் கிடச்சிரும். ஸோ இதில் எகெயின் உள்ளேயும் நான் பால் செயின் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் காம்பஸ் வச்சு கூட ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணலாம். பட் அந்த ஒரு சர்க்கிளில் நீங்கள் பர்ஃபெக்டாக க்ளூ அப்ளை பண்ணுறதுங்கிறது கஷ்டம். ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி தான் ஒரு மெத்தட் பண்ணணும் அப்படின்னா செயின் ஸ்டிச் ஒரு லைன் ஃபுல்லாக போட்டு அதை கைட் பண்ணி நீங்கள் பால் செயின் ஸ்டோன் செயின் ஒட்டிக்கலாம். ஸோ இப்போ நடுவில் ஸ்டோன் செயின் இருக்குது, மேலேயும் கீழேயும் பால் செயின் ஒட்டி முடிச்சிட்டோம். நம்ம இப்போது அடுத்தது காயின்ஸ் ஸ்டிக் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது சின்ன சைஸ் காயின்ஸ் தான். ஸோ இதிலே பிக் சைஸ் இருக்குது. நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் கிராண்ட் பிரைடல் ப்ளவுஸ்னு. நான் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன். அது ஆல்மோஸ்ட் சிமிலர் கலர், பட் கொஞ்சம் டிசைன் நல்லாவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது நீங்கள் ட்ரை பண்ணலைன்னா பண்ணுங்கள். அதனுடைய ஸ்லீவும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக போட்டிருப்பேன். ஸோ இந்த மாதிரி காயின்ஸ் கொஞ்சம் நிறையாவே க்ளூ அப்ளை பண்ணி 1 by 1 ஒட்டிக்கோங்க. நான் நம்மளுக்கு எப்பயும் கைட் பண்ணி ஒர்க் நீட்டாக வரணும் அப்படின்னா 4 டைரக்ஷன்லேயும் ஃபஸ்ட்டு காயின்ஸ் நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ தட் அந்த டைரக்ஷன் கரெக்டாக இருக்கும். மிச்சம் கேப்பில் மட்டும் நீங்கள் ஃபில் பண்ணும்போது ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக நீட் லுக் வரும் உங்களுக்கு. ஸோ ரேண்டமாக எடுத்து நீங்கள் காயின்ஸை ஸ்டிக் பண்ணுறத விட இந்த மாதிரி கைட் பண்ணி அதில் ஸ்டிக் பண்ணிங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இப்போவே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது இந்த டிசைன் போட் நெக். ஸோ இதே மாதிரி நெக் லைனுக்கும் நீங்கள் காயின்ஸு ஸ்டிக் பண்ணிக்கலாம்.
ஸோ இப்போ வந்து நம்ம நெக்லைனுக்கும் காயின்ஸ் வந்து ஸ்டிக் பண்ணிக்கலாம். அதுக்கும் அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு மிடில் ஒட்டிக்கோங்க, அப்புறம் சைட்ஸில் ஒன் பை ஒன்னாக வந்து ஒட்டிக்கோங்க. இஃப் சப்போஸ் உங்களுக்கு க்ளூ அப்ளை பண்ணியுமே கொஞ்சம் வந்து கேப் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் அப்படியே தள்ளி வச்சுக்கோங்க, அவ்வளோதான். ஃபஸ்ட்டு எல்லாம் வச்சுட்டு க்ளூ ட்ரை ஆகிறதுக்கு முன்னாடி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல நான் அட்ஜஸ்ட் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு எகெயின் நீங்கள் க்ளூ வச்சு அதை அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ க்ளூ நல்லா ட்ரை ஆகிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணும், பர்ஃபெக்டாக இருக்கான்னு சொல்லி வச்சு பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுருங்க. ஸோ இது வந்துட்டு ஸ்டிக் ஆன் ஒரு ஸ்டோன் மாதிரி தான், ஒரு பிளாஸ்டிக் ஸ்டோன், பட் வந்து ஒரு மேட் ஃபினிஷில் இருக்கும், மேலே கோல்ட் கலரில் திலகம் ஷேப்பில். அதுதான் வந்து நான் அந்த காயின்ஸ்க்கு இன்பிட்வீன் நான் ஒட்ட போகிறேன். இதுக்கு வந்து நீங்கள் சுகர் பீட் இல்லை வந்து கோல்ட் பீட் கூட ஸ்டிச் பண்ணலாம், பட் அதை விட இது கொஞ்சம் ஈஸி மெத்தடு. லுக்கும் வந்து உங்களுக்கு சூப்பராக பியூட்டிஃபுல்லாக வருது. ஸோ நெக்லைனில் ஒட்டியிருக்கேன் பாருங்கள் ஆல்ரெடி. ஸோ அதே மாதிரி இந்த சர்க்கிள்க்கும் ஒட்டிக்கலாம் ஃபுல்லாக. ஸோ இதை வந்து கிராண்டாக பண்ணுறதுக்கு இன்னும் இதில் நிறைய ஆட் பண்ணிகிட்டே போகலாம், பட் நம்ம வந்து கொஞ்சம் போதும், இந்த அளவுக்கு போதும் அப்படிங்கிறதுனால நான் நிறுத்திட்டேன். இதுக்கும் மேலே நீங்கள் இதை கிராண்ட் பண்ணணும் அப்படின்னா உங்களோட காயின்ஸ் இருக்கு இல்லையா, அதை சுற்றி சுற்றி நீங்கள் வந்துட்டு சுகர் பீட் கூட கொடுக்கலாம், அது இன்னும் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ இதுவே சூப்பராக இருக்குது, அது இன்னும் சூப்பராக இருக்கும். எகெயின் இப்போ வந்து சின்ன சின்ன பீட் மாதிரி, ஹாஃப் பீட் மாதிரி கோல்ட் கலர் வந்து ஸ்டிக் பண்ணியிருக்கேன். ஸோ மிடில் சர்க்கிளில் இருக்க சின்ன சின்ன பீட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா சுகர் பீடு தான். அந்த மாதிரி கொஞ்சம் மைல்டாக அந்த சர்க்கிளை வந்து ஃபில் பண்ணியிருக்கேன். அப்போ தான் அது வந்து அழகாக இருக்கும். ரொம்ப பெரிய பெரிய பீட்ஸ்லாம் வச்சிங்கன்னா நல்லா இருக்காது. ஸோ இப்போ நம்மளோட ஃபினிஷிங் டச், நம்மளோட பேட்ச் ஆர் இந்த பெண்டன்ட் வச்சு ஸ்டிச் பண்ணுறோம். ஸோ நம்ம இங்கே யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஆன்டிக் கோல்டு பெண்டன்ட் தான். இது ஒரு யானை போட்ட மாதிரி அந்த பாகுபலி டிசைன் அந்த மாதிரிலாம் வந்ததில்லை, அந்த டைப்பில். பட் நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். மேட் ஃபினிஷில் கூட கோல்ட் கலர் பெண்டன்ட் இருக்குது. ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு வந்து சில்வர் பேஸில் உங்கள் சாரீ இருக்குது அப்படின்னா காயின்ஸ் எல்லாமே சில்வரில் கொண்டு போயிட்டிங்கன்னா உங்களுக்கு உங்களோட சாரீக்கு பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். ஸோ நான் இங்கே யூஸ் பண்ணுற த்ரெட் பார்த்தீங்கன்னா சிவிங் மிஷின் த்ரெட் தான், டார்க் எல்லோ அந்த மாதிரி ஒரு கோல்டு பேஸில் இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. இஃப் சப்போஸ் நீங்கள் சில்வர் கலர் எடுக்கிறீங்கன்னா அதுக்கு கிரே எடுத்துக்கோங்க. ஸோ எவ்வளோ வந்து உங்களுக்கு த்ரெட்டு மேலே தெரியாத மாதிரி ஸ்டிச் பண்ண முடியுதோ அந்த அளவுக்கு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அட் த சேம் டைம் பெண்டன்ட்டும் வந்து நல்ல ஃபர்மாக ஸ்ட்ராங்காக அங்கே ஃபிக்ஸ் ஆகிருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு டிசைன் நீங்கள் கடையில் கொடுத்து செய்யும்போது எவ்வளோ ஆகும் நீங்களே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்னை பொறுத்த வரையும் ஒரு 2000லேருந்து 3000ங்கிறது சாதாரணமாக ஆகிடும் பெண்டன்ட்லாம் வச்சு செய்யும் போது. ஏன்னா ஸ்லீவுக்கும் வச்சு செய்வாங்க. பட் நம்மளே இந்த டிசைனை ரொம்ப கம்மி செலவில் ஈஸியாக செஞ்சிடலாம். உங்களுக்கு வந்து இந்த டிசைன் செய்கிறதுக்கு தேவையெல்லாம் பொறுமை, கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட், அவ்வளோதான். மெட்டீரியல் கலெக்ட் பண்ணிங்கன்னா நீங்களே சூப்பராக செஞ்சிடலாம். ஸோ பெண்டன்ட் வந்து நல்லா ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பின்னாடி வந்து அந்த நெக்லஸ்க்கு யூஸ் பண்ணுற அந்த ரிங் இருக்கும் பாருங்க, அதையும் பின்னாடி இருந்து நல்லா நீட்டாக ஸ்டிச் பண்ணி எடுத்துருங்க. இதுதான் வந்து பேக் சைட் வியூ. ஸோ இதுதான் ஃபைனல். எப்படி இருக்குது சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ நம்மளே நம்ம ப்ளவுஸை இவ்வளோ கிராண்டாக மாற்ற முடியும்னா வேறு என்ன வேணும் நமக்கு, இல்லையா? நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், இந்த டிசைன் செய்கிறதுக்கு உங்களுக்கு பெருசாக டேலண்ட்லாம் தேவையில்லை. ஜஸ்ட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அண்ட் டைம் இருந்தால் போதும். மெட்டீரியல்ஸ் கலெக்ட் பண்ணிங்கன்னா ஈஸியாக இந்த டிசைன் நீங்கள் செஞ்சு முடிச்சிடலாம். இது செய்கிறதுக்கு ரொம்ப ஜாஸ்தி செலவெலாம் ஆகாது. ஜஸ்ட்டு ஸ்டோன் செயின், பால் செயின், கொஞ்சம் அந்த பீட்ஸ், அப்புறம் காயின், அப்புறம் ஒரு பெண்டன்ட் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்கள் சாரியில் இருக்க மோட்டிவ்ஸ்க்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு பெண்டன்ட் வாங்கிக்கோங்க. பேக் நெக்குக்கு ஒரு பெண்டன்ட், 2 ஸ்லீவுக்கு 2 பெண்டன்ட் வாங்கிட்டிங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இதை முடிச்சிடலாம். மேக்ஸிமம் ஆஃப் பெண்டன்ட்டும் வந்து நீங்கள் 100 ருபீஸ் போட்டு வாங்கினீங்கன்னா கூட 300ல் முடிஞ்சிடும். மிச்ச மெட்டீரியல்லாம் உங்களுக்கு ஒரு 200ல் முடிஞ்சிடும். ஸோ 500 ருபீஸில் நீங்கள் ஃபுல் ப்ளவுஸையும் பியூட்டிஃபுல்லாக முடிச்சிடலாம். ஸோ நம்ம ப்ளவுஸை நம்மளே முடிச்சோங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். இந்த அதர் ஹேண்ட் நிறைய பேர்னால இதை அஃபோர்ட் பண்ண முடியாது ஆரி ஒர்க்லாம். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களாம் கண்டிப்பாக இதை வந்து நீங்களே செஞ்சு போட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஒரு டிசைனர் ப்ளவுஸ் நீங்களே செஞ்சு வேர் பண்ணிட்டு போகும்போது
உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் இதை கேட்பாங்கல்ல, எங்கே செஞ்சீங்க எவ்வளோக்கு செஞ்சீங்க அப்படிங்கும்போது, அப்போ நாமளே செஞ்சோம் அப்படிங்கும்போது அதில் வர பெருமையே ஒரு ஃபீலே வந்து வேறு லெவலில் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த டிசைனை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸ்டிச்டு ப்ளவுஸ்லேயும் சூப்பராக வரும். என்ன போட் நெக்குக்கு செய்யணும், இல்லை வந்து நீங்கள் குட்டீஸ்க்கு செய்கிறீங்கன்னா பட்டுப்பாவாடை சட்டையில் ஃப்ரண்ட்டில் செய்யுங்க, அல்டிமேட்டாக இருக்கும். ஸோ ஜஸ்ட் ஒரு 500 ருபீஸில் மேக்ஸிமம் ஆஃப் ஒரு 2 ஹவர்ஸில் உங்களுக்கு இந்த ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ப்ளவுஸ் ரெடி ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் இந்த டிசைனை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தென் இதே மாதிரி ஆல்ரெடி நான் ஒரு பிரைடல் ப்ளவுஸ் டிசைன் போட்டிருக்கேன். அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான பேட்டர்னில் இருக்கும். ஸோ அதையும் செக் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் நன்றி, வணக்கம், டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ், பை.